அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம். ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் கதையை நாம் தொடர்ந்து கார்மிகிலோன் அவர்களின் இனிய குரல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை 7 பாகங்கள் நிறைவு பெற்றுள்ளன. 8வது பாகத்துக்குள் நுழைவோமா? கார்மிகிலோன் அவர்களே தொடருங்கள். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஏழிசை மன்னர் பாகவதர் புகழ் பரப்பும் பணியில் உள்ளோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த சிந்தாமணி படம் பிரமாதம். கல்கி எழுதினார். ஒரு ரசிகர் பாலத்தில் உட்காந்துருப்பார். ராத்திரி சிந்தாமணி பாட்டை பாட ஆரம்பித்தான எல்லா பாட்டையும் பாடுவார். வெடிகாலம்ப ஜனங்க ஏந்து காலை கடன்களை முடிக்கிறதுக்கு போகும்போதும் பாலத்தில் உட்காந்து பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். திருப்பி பாடிக்கிட்டு இருப்பார். அப்படி ஜனங்க மனக்கு ஒரு வெறித்தனமான வேகம். பாகவதர் படத்தை பார்க்கணும், பாகவதர் குரலை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு தாக்கம். இந்த கிராமஃபோன், அந்த காலத்தில் சினிமா பாட்டுனா சினிமாவோட சரி. கிராமஃபோன் கம்பெனிக்கார என்ன பண்ணான்னா, பாகவதர் பாட்டை பிளேட்டாக போட்டால் நிறைய வருமானம் வருமே நினச்சா. பாகவதரை கேட்டால் பாகவதர் மாட்டேன்ட்டான். ஏன்னா இப்போ நான் தனியாக இப்போ பிளேட்டு கொடுத்தா ஒருவேளை படத்தோட இது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமோ, வேண்டாம் நான் பிளேட் கொடுக்கல அப்படின்ட்டார். அப்போ அந்த கிராமஃபோன் கம்பெனிக்காரெல்லாம் என்ன பண்ணான்னா, கிட்டத்தட்ட பாகவதர் மாதிரியே குரல் இருக்கும். துறையூர் ராஜகோபால சர்மான்னு ஒரு பெரிய கர்நாடக சங்கீத வித்வான். அவர் நிறைய படத்துக்கு இசையமைப்பும் பண்ணியிருக்கார். அவர் கிட்டத்தட்ட இவர் குரல் இருக்கும். சிந்தாமணி பாட்டில் என்ன பண்ணால், சில பாட்டுகளை அவர் மூலமாக பாட வச்சு சிந்தாமணி படப்பாடல்கள் அப்படின்னு பிளேட்டு போட்டாச்சு. விற்பனை ஆறுது பிளேட்டு. பட் ஜனங்களுக்கு, ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பாகவதர் குரல் மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றாந்து போட்டு பாகவதர் குரல் இல்லையே, இது பாகவதர் குரல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கடுதாசு பேருக்கு புகார் கடுது. பாடினது யாரும் நீங்கள் போடவே இல்லையே, சிந்தாமணி பாடல் ஓகே, ஏன் பேர் போடல, பாகவதர் பொருளாட்டமும் இல்லையே. தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. ஸ்டாப். மேற்கொண்டதும் வைக்கலை. பாகவதர்கிட்ட வந்தான். நிறைய விற்பனை ஆச்சு சார் பிளேட்டெல்லாம். ஸோ பிளேட்டு போகிறதுனால படத்துக்கு பாதிப்பு வந்துருமா, நீங்கள் பயப்பட வேண்டாம், சரியா? இதுவே நிறைய ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பாடுங்கோ, உங்களோட குரலில் பாடுங்கோ, நாங்கள் வெளியிடுறோம். பாகவதர் இப்போ ஒரு 2 பாட்டு இருக்குது யூடியூப்பில். இப்போ கூட நம்ம போட்டு கேட்கலாம். ராதே உனக்கு கோபமாகாதடி, ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போது. இப்போ கூட நம்ம யூடியூப்பில் போய் தட்டுனா சிந்தாமணி அப்படின்னு தட்டுனா வரும் அந்த பாட்டு. பிரமாதமாக போகுது, பிரமாதம். அவள் இன்னொரு பாட்டு சொன்ன, அந்த மாய பிரபஞ்சத்தை பாடுன்னு. அது மாட்டேன்ட்டார். அதான் பாடியாச்சு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். சொல்கிறேன், அவர் இந்த 2 பாட்டு பாடினார், பாக்கி பாடல. ரைட். இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கே பார்த்தாலும் பாகவதர் பாகவதர் பாகவதர்னு ஜனங்களுக்கு அப்படி ஒரு வேகம். பாகவதர் எங்கே எதா கல்யாணம் கார்த்தி அப்படின்னா பாகவதர் பாட்டு ஜனங்க முக்கியம் கேட்டுன்னு இருக்கும். பெரிய மனுஷா வீட்டில் அந்த கிராமஃபோன் இருக்குன்னு இல்லையா, பண்ணையார்கள் ரொம்ப அப்போ கரண்ட்டே கிடையாது நிறைய இடத்துல. அந்த பிளேட்டு போட்டால் ஜனங்கள்லாம் வாசலில் நின்று கேட்குமா, சினிமா தேட்டரில் நிற்கிற மாதிரி. அப்படி ஒரு வேகம். இப்போ என்னாச்சு, பாகவதர் ரேஞ்சு எங்கேயோ போயிடுது. அவர் முதல் படத்துக்கு 1000 ரூபா வாங்கினார் இல்லையா. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 12,000 15,000 ரூபா வரைக்கும் சம்பளம். தயாரிப்பாளர் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன், 15,000. சிந்தாமணிக்கு 15,000 நூ வாங்கினார் போல. சிந்தாமணி, அம்பிகாபதி அது மாதிரி. என்ன ஒரு பியூட்டின்னா, பாகவதரோட பெருங்குணம் என்ன தெரியுமா, அவர் தயாரிப்பாளர்கிட்ட எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டதே கிடையாது. அதான் அவரோட ஒரு பெருங்குணம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், சந்தோஷமாக வாங்கிக்கிறேன், நான் எவ்வளோ என்னாலும் நல்லா பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இந்த மகோன்னதமான குணம் தான் பாகவதர் குணம். சிந்தாமணி அமோகமாக போகிறது. ஜனங்களுக்கு பாகவதர் மாதிரியே பண்ணணும். எல்லோரும் ஜிப்பா போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் சென்ட்டு
என்ன ஜவா அது இது பன்னீர் அப்படின்னு போட்டு கலக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் முடி நிறைய இருக்கிறாலும் பாகவதர் கிராப் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். பாகவதர் கிராப் அதான் ஃபேமஸ். யாரை பார்த்தாலும் பசங்க சின்னவா பெரியவா எல்லோரும் பாகவதர் கிராப்பில் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு தாக்கம். சிந்தாமணிக்கு அப்புறம் அதே வருஷத்தில் இன்னொரு படம், பாகவதரோட படம் ஒன்று வந்தது, அம்பிகாபதி. ரொம்ப சரித்திர கதை, புராண கதை. அம்பிகாபதி, அமராவதி, அம்பிகாபதி. அது அம்பிகாபதி ஆக்சுவலாக ஒய்வி ராவ் சார் தான் டைரக்ட் பண்ணுறா இருந்தது. சிந்தாமணியோட அந்த ரோரிங் சக்ஸஸ் பார்த்துட்டு அவர் சொன்னால் எனக்கு முன்ன கொடுத்த மாதிரிலாம் இல்லை, நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மடங்கு ஜாஸ்தியாக கேட்டிருக்காரு. அவளை தயார் பண்ண முடியல, இவ்வளவு கொடுக்க முடியாது, பரவாயில்ல பார்த்துக்குறோம் நாங்கள் வேறு. இப்போ என்ன பண்ண, இந்த படத்துக்கு அம்பிகாபதி யாரை போடலாம் அப்படின்னு எல்லிஸ் டங்கன், வெள்ளைக்காரன், அமெரிக்கர். இந்த வெள்ளைக்காரர் அமெரிக்கர், அவரை டைரக்டராக போட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் ஆச்சு. அவர் தயங்குறாரு, நம்ம பாஷை தெரியாது, தமிழில் படம் இருக்குன்னு நான் என்ன பண்ணுறது. அவரோட ஃப்ரெண்டு எம்எல் டேண்டன், மணிலால் டேண்டன் அப்படின்னு நம்ம ஆசாம் இந்தியர். அவர் சொன்னாராம் டங்கன்ட்ட, இது பாஷை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்கு தமிழ் தெரியலன்னா என்ன, இங்கிலீஷ் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்க, கதையை உனக்கு இங்கிலீஷில் சொல்லுவா, நீ மனசில் கிரகிச்சுட்டு அதை இடு. அவர் சரியாக பட்டிருக்கு. சரி, டேண்டன் சொன்னது சரியாக பட்டிருக்கு. டங்கன் சரி ரைட் அப்படின்னு ஒத்துட்டார் அந்த படத்தை எடுக்கிறது. கதை எல்லாரும் இங்கிலீஷில் சொல்லுவா. அவர் மனசில் வாங்கிட்டு டைரக்ட் பண்ணுவார் படத்தை. அவர் கதையை பார்த்த உடனே, கதையை கேட்டோன்னு, ஓ சம்திங் லைக் ரோமியோ ஜூலியட் அப்படின்னா, ரோமியோ ஜூலியட் தான் அப்படின்னு சொல்லி, அதே கதை தான் தமிழ் இடு அப்படின்ட்டான். அவர் என்ன பண்ணார், இவா சொல்ல மனசில் சீன் எப்படி வரணும் செட் பண்ணணுன்ட்டார். மகா புட்சாலி டங்கன். பாகவதர் இதில் வந்து அம்பிகாபதியில் ஜோடி யாருன்னா எம்ஆர் சந்தானலட்சுமி, அவர் பாகவதற்கு ஜோடி. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, என்எஸ் கிருஷ்ணன், டிஏ மதுரும் பாகவதர் படத்தில் ஜோடியாக நடித்தது அம்பிகாபதியில். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாள், பொன்னப்ப பாகவதர் அறிமுகமானதும் அம்பிகாபதியில் தான் அப்படின்னு. பாகவதரோட ஃப்ரெண்டாட்டம் வருவார். அவர் பின்னாடி ரொம்ப இதுவானார் பொன்னப்ப பாகவதர். அவரும் பாகவதரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் அறிமுகமானார். என்ன ஒரு பியூட்டின்னா, இது வரைக்கும் அந்த படத்தெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாள். வெள்ளக்கார டைரக்டர் இல்லை டங்கன், அவன் ரோமியோ ஜூலியட் நினச்சிட்டு அம்பிகாபதி இதுக்கு என்ன சொன்னால் அமராவதி, கம் க்ளோசர் அப்படின்னு சொல்லி பாகவதர் சந்தானலட்சுமி, அது அம்பிகாபதி அமராவதி இன்னும் நெருக்கமாக வாழை ஆனால் நெருக்கமாக நிற்க வச்சு சீனெல்லாம் எடுத்தான். அதோடு அவன் விடலை. ஒரு பாட்டில் பாகவதர் வந்து அம்பிகாபதி அமராவதி அப்படியே ஆசையாக தூக்கி போய் கட்டிலில் போடுற மாதிரி அப்படி ஒரு சீன் வந்தது. அப்போது பெரிய சில பேர் ரொம்ப ஆட்சேபனை பண்ணேன், என்ன இப்படிலாம் அந்த ஆபாசமாக எடுக்கிறான் அப்படி இப்படின்னு. அந்த கதை பிரகாரம் அவ்வளோ சந்தோஷத்தோடு கொண்டு போய் போடுறார் அம்பிகாபதி, கட்டிலில் போடுற அமராவதி அப்படின்னு. பாகவதர் எம்ஆர் சந்தானலட்சுமி இந்த சீன் ஜனங்க குறிப்பாக இளவட்டங்கள் மனசுக்கு ஒரு கிளுகளுக்கு வந்துடுத்து. எல்லாருக்கும் அப்படி இப்படிலாம் கூட படமாக இருக்க பரவாயில்லையே அப்படின்னு. என்ன ஒரு பியூட்டின்னா, பெண்களுக்கு ரொம்ப இந்த படம், அம்பிகாபதி படம் பெண் ரசிகைகளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மோகமே வந்துடுது. இங்கே ஆச்சரியப்படுவேன் சார், நான் சொன்னேன் இல்லையா, நான் பாகவதரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினேன், வாழ்க்கை சரித்திரம் அப்படின்னு. அதுக்காக நான் நிறைய பேரை போய் பார்த்தேன், ஏராளமான பெரியவர்களை போய் பார்த்தேன். எல்லோரும் 90-95 வயசுக்காரன், ரொம்ப வயசானவர். அப்போது ஒரு பெரியவர் சொன்னார், 95 வயசு இருக்கும். அவர் சொன்னார், அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார், பரவாயில்ல நல்ல வேலை தான் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அந்த காலத்தில் பாகவதர் படம்னா புருஷாவை விட ஸ்திரீகள் தான் நான் ஜாஸ்தியாக வந்து பார்ப்பா அப்படின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ ஆண் பெண் சமமாக இருக்குங்க ஐயா. 80 வருஷம் 85 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது, அந்த காலகட்டத்திலேயே பாகவதர் படம்னா அவர் சொன்னார் லேடிஸ் தான் ஜாஸ்தியாக வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் அம்பிகாபதி.
அவ்வளோதான். அம்பிகாபதி, சிந்தாமணி, அம்பிகாபதி ரெண்டும் போட்டுட்டு ஓடுறது தேட்டரில். எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, குடும்பத்தில் பர்டிகுலர்லி இளவட்ட பசங்க எல்லாம் சினிமான்னு தேட்டர் வாசலே கிடக்கிற மாதிரி ஆயிடுது. சிந்தாமணி, அம்பிகாபதி, சிந்தாமணி மாற்றி பார்த்துட்டு ஒரு பத்திரிக்கையில் எழுதினார் நாரதரார ஒருத்தர். சினிமா தேட்டருக்காராலே இந்த படத்தை நிறுத்தினாதான் உண்டு, இல்லைன்னா படம் ஓடிண்டே இருக்கும், ரசிகர்கள் போயிட்டே இருப்பா அப்படின்னு. அப்படி ஒரு கிரேஸ் பாகவதர் மேலே ரசிகர்களுக்கு வந்துவிட்டு இந்த சிந்தாமணி அம்பிகாபதிக்கு அப்புறம் பாகவதற்கு பெண் ரசிகைகள் ஏராளமாயிட்டாலாம். அப்படி ஒரு இது என்ன ஒரு கனவு நாயகனாகவே ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பாகவதர். அப்படி இந்த ரூபெல்லாம் ஒன்று நல்ல நேரம் குரல் நடிப்பு கேட்கணுமா, பிரமாதம், எங்கேயோ போயிட்டார். பாகவதர்னா வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நான் முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன். எல்லோரும் வந்து தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதர்னு சொல்கிறார். தயவு செஞ்சு ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா பாகவதர் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். ஒட்டுமொத்த திரையுலகின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா பாகவதர். சிந்தாமணி அம்பிகாபதிக்கு அப்புறம் பாகவதர் வந்து சச் அ கிரேட் லீப். 15,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு சம்பளம். அவர் கேட்கல, எல்லோரும் கொடுக்குறா, இதுக்கு மேலே வேணாலும் கொடுக்குறோம் 25 அப்படின்னு. அப்படி ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார் பாகவதர். இப்போ வந்து பாகவதர்னா திரையுலகின் தமிழ் திரையுலகின் ஒரு அசைக்க முடியாத சக்தி பாகவதர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார். கல்கி பாகவதரோட குரலில் வசீகரத்தில் மயங்கின கல்கி எழுதினார், ஒரு விமர்சனம் எழுதினாரா, கர்நாடக சங்கீத வித்வான்களே பாகவதரை பாடுறத கேளுங்கோ, அவர் மாதிரி நன்னா தெளிவாக தமிழ் உச்சரிப்பில் தமிழ் பாட்டு பாடுங்கோ, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து பாகவதர் பாட்டை பாடுங்கன்னு ரசிகர்கள்ட்ட துண்டு சீட்டு வந்தாலும் வரும், தயாராக இருங்கோ. எப்போ 37 அப்போ கல்கி சொன்னாராம் மேடையில் வந்து தமிழ் இது பற்றி பேசணும். தமிழ் இசை சங்கத்துக்கு பாகவதர் நிறைய பாடுபட்டிருக்கார், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன்னா பாகவதர் வந்து மிகப்பெரிய லெஜண்ட். சினிமான்னா பாகவதர் தான் அஸ்திவாரம் மாதிரி. அவரை ஒதுக்கிட்டு சினிமா உலகத்தை பற்றி யாராலையும் பேச முடியாது. அவரை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது. நம்ம அடுத்த இது 9வது பகுதியில் இன்னும் நிறைய பார்ப்போம். அதுவரை அன்பு வணக்கம், நன்றி. நாம் இதுவரை 8 பகுதிகளை பார்த்திருக்கின்றோம். 9வது பாகத்தில் சந்திப்போம். டாக்டர் கார்முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை 300 செலுத்தி பெற்றுக்கொள்ளவும். கூகுள் பே மூலம் அனுப்பலாம். 9841436213 பொதிகை மின்னல். அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும். பதிவு தபால் முற்றிலும் இலவசம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.